வணக்கம். இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக. இப்ப அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு சித்ரா பௌர்ணமி சித்திரை நிலவு ஒரு திருவிழா நடத்தினாங்க மகாபலிபுரத்துல. மிக சிறப்பா நடத்தினாங்க. நம்மளுடைய ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னிய பேரவை அப்படின்னு சொல்லி ஒரு வன்னிய சங்கம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அதுல நடத்தினதுதான் இது. கிட்டத்தட்ட 11 வருஷமா அதனுடைய ஒரு தலைவர் வந்து காடுவெட்டி குரு அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா அதை நடத்தல. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு அவங்க தன்னுடைய அந்த நடத்தினாங்க. பெரிய பெரிய கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். நம்ம வந்து அந்த சங்கத்தையோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்க வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்னா அவங்களுக்கு தெரியல. அது மிகப்பெரிய கட்சி. 1985-86 வந்து பயங்கரமான போராட்டம் நடத்தி பயங்கரமா இருந்த ஒரு கட்சி. இப்போ வந்து அதனுடைய தலைவர் வந்து ராமதாஸ் அவர்கள் பேசிய திரு ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உண்டு பண்ணியிருக்கு. அது வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து எதிரான பேச்சு மாதிரி வந்து எல்லாரும் வந்து காட்டப்படுது. அது வந்து கட்சியினுடைய பிரச்சனை. அதை வந்து அவங்க வந்து எத்தனையோ தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ராமதாஸ் ஐயா வந்து சொல்லும் போது என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் வந்து இந்த கட்சியில வரமாட்டாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அந்த குடும்பம் ஃபுல்லா கட்சியா இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற முகுந்தன் அப்படின்றவருக்கும் அன்புமணி ரெண்டுமே ராமதாஸ் ஐயாவோட சொந்தங்கள். ஒருத்தர் வந்து பையன், ஒருத்தர் வந்து இன்னொரு சொந்தம். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பேச்சு. அது வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாவோட ஏற்றுக்கொள்ள அவரே மேலையில பல தடவை அதை சொல்லிட்டாரு. ஆனா ராமதாஸ் ஐயா வந்து அவர் மேல முகுந்தன் ஐயா மேல மிக ஒரு நம்பிக்கை. சோ அன்புமணி ராமதாஸ் ஐயா கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணா நல்லா பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா ஏதோ சில காரணங்கள் அன்புமணி ராமதாஸ் வந்து முகுந்தன் அவர்கள் வந்து தன்னோட வந்து சேர்த்துக்க மாட்டாரு. இது அந்த கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பிறகு வந்து ஏற்படுத்திட்டு இருக்குன்றது வந்து 2 பேருமே உணர மாட்டாங்க. இப்ப ஏகப்பட்ட கட்சிகள் வந்து நல்லா வளர்ந்து வந்து எங்கேயோ வளர்ந்து வந்து கொண்டிருக்கு. இப்ப நாம் தமிழர் சீமான்லாம் வந்து இப்ப அவர் லெவலே எங்கேயோ போயிடுச்சு. இவங்க வந்து ஆரம்பிக்கிற காலத்துல வந்து சீமான் வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, சீமான் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து பல இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் சீமான் பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் நம்ம விஜய் வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து அவர் வந்து ஓரளவுக்கு வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன வளர்ந்த நடிகர் தான் இருந்தாலும் வந்து இப்ப இருக்கிற மக்கள் வந்து அவரை பத்தி ரொம்ப பேசுறாங்க. சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இல்லாம இந்த மாதிரி மற்ற கட்சிகள்னு பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து அழகா சேஃபா செட் ஆயிட்டாங்க. மத்தெல்லாம் அழகா சேஃபா செட் ஆயிருக்கிறாங்க. தேமுதிமுக வந்து நம்ம ஐயா விஜயகாந்த் ஐயா இல்லாதால அது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு. ஆனா உண்மையான பெரிய கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி. அது தன்னுடைய ஒற்றுமையை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிலைநிறுத்தணும். இப்ப அவங்க வந்து தமிழுக்காக போராடினவங்க. அவங்க இதுல ஒரு 2-3 விஷயம் வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப மனத்தை நெருந்த விஷயம் என்னன்னா, நம்ம ராமதாஸ் ஐயா வந்து அவருடைய சிறப்புகள் 1000 இருக்கு. பட் அவரை பத்தி இது சிறப்பா பேசுற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அவரு ஒரு கட்சியில ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன சிக்கல்களால அந்த கட்சி எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கம். அந்த கட்சி 2-3 நாளா பிரியக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் தலைமை கொண்ட ஒரு கட்சி வந்து வளர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்ற போலதான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து மதுவுக்கு எதிரானவர் வந்து ராமதாஸ் ஐயா. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப இந்த மீட்டிங்ல வரும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கிருந்து வந்து 1 மணி நேரம் மதுக்கடையை மூடி இருக்கிறாங்க. அது மதுக்கடையை மூடிக்கிறாங்க, புதுச்சேரியில மூடிக்கிறாங்க, மகாபலிபுரம் செங்கல்பட்டுலாம் மூடி இருக்கிறாங்க. அது கேட்கும்போது ஒரு மதுவுக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டவர் வந்து ஐயா ராமதாஸ். அவருடைய அப்பல இருந்து ஒரே இது வந்து பூரண மதுவிலக்கு தான் அவருடைய ஒரே கொள்கை. அப்படியாப்பட்டவர் நடத்துற மாநாட்டுல வரவங்க வந்து மது குடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னால அந்த மதுக்கடையை மூட சொன்னது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. அது வந்து அந்த தொடர் வந்து அந்த மேல இருந்திருக்க மாட்டாங்கன்றது இருந்தாலும் அவங்க மூட சொன்னாங்கன்னா அரசாங்கம் வந்து மூட சொல்லிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுல என்ன காரணம் இருந்திருக்கலாம். சோ அது வந்து ஒரு நேரடியான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பட் அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் பேசுற பேச்சுமே ஒரு மாதிரி இருந்தா கூட ராமதாஸ் ஐயா பேசின பேச்சு வந்து மிகப்பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அது வந்து காரணம் ஒரு முழுக்க அவருடைய தற்பெருமையை தான் பேசினாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா அவர் ஏன் அந்த தற்பெருமையை பேசினார் அப்படின்னு சொன்னா, அந்த வன்னியர் சங்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா மாறி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அவங்கதான் காரணம்ன்றது இங்க இருக்கிற பலருக்கு தெரியல. அவங்க எல்லாமே அன்புமணி ராமதாசனும் அடுத்த வர தலைமுறைகளில் தான் அந்த குடும்பத்துல சௌமியா அன்பு அவங்கதான் வந்து நினைக்கிறாங்க. அவர் நினைக்கிறதுனால அவர் அதை வந்து பெருசா பேசி தன்னுடைய முன்னிலைப்படுத்தினார் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய கட்சி ஒரு கட்டத்துக்கு மேல இளைஞர்களை போய் அவங்க நம்மளே வந்து ஒரு வயசுக்கு மேல 87 வயசுக்கு மேல தொடர்ந்து நடத்துறது நடக்காத காரியம்.
அதை வந்து இப்ப அடுத்த தலைவரா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அன்புமணி ராமதாஸ். அவருடைய தலைமையில வந்து நீங்க சிறப்பா வழிநடத்த முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து மற்ற ரூட்ல எடுத்துட்டு போனீங்கன்னா கட்சி மறுபடியும் பிரச்சனை சந்திக்க தவிர வளராது. எனவே இந்த கட்சியெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு, தமிழ் சம்பந்தப்பட்ட அனைத்து கட்சிகளும் வந்து நாட்டில் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் ஏதோ ஒரு முடிவு எடுத்து இந்த கட்சி சுமூகமாக நடத்த முயற்சி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.